அதிக சத்துக்கள் நிறைந்த கருவேப்பிலைய வச்சு நம்ம சூப்பரா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறோம். கருவேப்பிலை வேண்டான்னு சொல்றவங்க எல்லாம் இத கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாயில நம்ம வந்து பச்சை பயிறு, பாசிப்பருப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பச்சை பயிரும் நல்லா நம்ம கலர் மாறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க பச்சை கலர்ல இருந்த பருப்பு இப்ப நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த அளவுக்கு கலர் மாறி வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுக்கணும். இப்போ இது ஒரு தட்டுல எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் பாதாம் பருப்பு போட்டுக்கிறேன். கொஞ்சம் சூரியகாந்தி விதை போட்டிருக்கேன். வீட்ல இந்த தான் இருந்தது அதனால நான் போடுறேன். நீங்க உங்ககிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வறுத்துருச்சு பாருங்கள். இதையும் தனியாக ஒரு தட்டில் போட்டுக்கலாம். அதே தட்டில் போட வேண்டாம். நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணி தண்ணியே இல்லாமல் நல்லா உலர்த்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதில் சேர்க்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. இது நல்லா வந்து ஒரு மாதிரி மொறுமொறுப்பாக வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை கலர் மாறவே இல்லை பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஆறட்டும். ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். எல்லாத்தையும் ஒன்றா போட வேண்டாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பச்சை பருப்பு போட்டுக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்கான பொருளுன்றதுனால இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிச்சதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச அந்த கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். 1 பை 1 சேர்த்தா தான் நல்லா பவுடர் பண்ண முடியும். ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்த்துக்க வேண்டாம். ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சா போதும். பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சாஃப்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நான் வந்து அடுப்பு பற்ற வைக்கலை. அடுப்பு மேலே வச்சுருக்கேன் கடாய், அவ்வளோதான். அடுப்பு பற்ற வைக்கலை. நம்ம வந்து வெள்ளை தண்ணியை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணாலே சரியாக போயிடும். நம்ம அடுப்பு பற்ற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை நல்லா கிளறி கொடுக்க நல்ல பக்குவம் வந்துடும் நமக்கு. தேவையான அளவு தான் நம்ம அந்த வெள்ளை தண்ணி சேர்க்கணும். அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா கட்டியான பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி நமக்கு தேவையான அளவில் சின்னதாக பெருசாக போட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். அழகுக்கு ஒரு முந்திரி பருப்பு மேலே வச்சுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த லட்டை நம்ம செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு லட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா அடர்த்தியாக முடி வளரும். முடி கொட்டுற பிரச்சனை நிற்கும். கண் பார்வை நல்லா தெரியும். ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற கருவேப்பிலையை வச்சு சூப்பராக டேஸ்டியாக ஒரு லட்டு செஞ்சிட்டோம். தேங்க்யூ.